எனக்கு ஓட்டு போட்டவர்கள் என்னுடைய கண்ணுக்கு தெரிந்த ஜீவன்கள் ஆகியனால தான் என்னுடைய தொகுதிகளை நான் திருப்பி ஜெயிக்கிறதுக்கு உண்மையா இருக்கணும். எம்எல்ஏக்கள்ல 2வது ஒழுக்கம் வேணும். 3வது இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட 50 வருஷம் ரோடு இருந்தா கூட இதுவரையில் ஒரு சின்ன கரப்ஷன் இவையெல்லாம் இல்லாம நான் வாழ்ந்திருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில சூப்பரமான வாழ்க்கை ஆகியனால என்னை தேர்ந்தெடுத்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் உங்களுடைய பாதங்களை நிறுத்துகிறேன். இன்னும் வருகிற பிரச்சனைகள் வருமானால் நான் அப்படியெல்லாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் என்று எடுத்து கூறி இந்த நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும். நான் எத்தனையோ கலெக்டரை பார்த்துருக்கேன். ஆனால் அந்த அம்மா மாதிரி யாரையும் நான் பார்த்ததில்லை. அற்புதமான கலெக்டர். நேற்றுக்கு கூட நான் சொல்லியிருந்தேன் சிஎம்பிஓட இன்று பேசி கொண்டிருக்கும்போது என்ன சார் அப்படி புகழறியும் கேட்டாங்க. என்னன்னா நாம தூங்கினாலும் அவங்க தூங்குறதில்ல. ஆக நமக்கு முன்னால் வந்து வேலையை நிற்கிறாங்க, நமக்கு முன்னால் செய்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இங்கே வந்தோடனே தாலியாருக்கு என்ன கொடுக்கணும்னு கேட்டாங்க. மீதி சாயந்தரத்துக்கு கொண்டு முடிஞ்சது கொடுங்கன்னு சொன்னாங்க. இவ்வளவு செய்துட்டு காட்பாடி தொகுதியில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்திய முடிவதற்கு பிறகு நீங்கள் கேள்வி குப்பம் தொகுதிக்கு வரணும்னு சொன்னாங்கன்னா இந்த அம்மையாரை நான் என்ன சொல்றேன்? இப்படிப்பட்ட ஒரு கலெக்டரை நான் வழங்குவதை தவிர வேறு இல்லையா என்று அவர்களுக்கு வார்த்தை மரியாதையை தெரிவித்துக் கொண்டு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.